வணக்கம். ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று ஏற்படுகின்ற சனி வக்ர பெயர்ச்சிக்குரிய பலன்களை 12 ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். நான் உங்கள் ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். விக்னேஸ்வராய நமக. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து, சனி வக்ர பேச்சியால் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் BharatMatchPoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவகோள்களுக்குரிய ரத்தினங்கள், எந்திரங்கள், மாலைகள், ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, கருங்காலி மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. விருப்பப்படுகின்றவர் எங்களை அணுகலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் மற்றும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பதிவை முழுமையாக கேளுங்கள். சனியோடைய வக்ரம் எப்படி ஏற்படுகின்றது என்பதும் அவற்றிலே குரு பார்வை எவ்வாறு ஏற்பட போகின்றது என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். சனி பகவான் காலபுருஷனின் கர்மக்காரகன். காலபுருஷனுக்கு 10ஆம் வீடான மகரத்திற்கும் 11ஆம் வீடாகப்பட்ட கும்பத்திற்கும் அதிபதி. சனி பகவான் பொதுவாக அசுப கிரகம். பொதுவாக சனி என்றால் எல்லோருக்கும் ஒரு பயம். ஆனால் அதே சமயத்தில் சனி நீதி தேவன். நம்மளுடைய செயலுக்கேற்ப கர்ம வினைகளுக்கேற்ப பலன்களை கொடுப்பவரை தான் சனி பகவான். ஆகையால் தான் காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு. காலபுருஷன் என்பது முதலாவது வீடு. 12 ராசிகளில் முதலாவது வீடு மேஷம். அந்த மேஷ ராசியே காலபுருஷனின் வீடு. அந்த மேஷ ராசியில் சனி பகவான் நீச்சம் பெறுவார். பொதுவாக மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய். அவ்வாறு செவ்வாயாகப்பட்டவர் சனியோடைய வீடாகப்பட்ட மகர ராசியிலே உச்சம் பெறுகிறார். எவ்வாறு நம்மளுடைய ஜோதிடம் விரிந்து பறந்து நம்மளுடைய ஞான கண்களை விரிக்கிறது என்று பாருங்கள். காலபுருஷனுக்கு 10ஆம் வீடான கர்மக்காரகனாகப்பட்ட சனீஸ்வர பகவான் ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர். காலபுருஷனின் வீடாகப்பட்ட மேஷராசியில் தான் நீச்சமே அடைகின்றார். அதே சமயத்தில் சனி பகவானுடைய வீடாகப்பட்ட மகரம் மற்றும் கும்பத்திற்கு இருபுறமும் குருவோடைய வீடாகப்பட்டது வரும். நவகோள்களிலே முழு சுபர் யாரென்றால் அது ஒரே ஒருவர், அது குரு பகவான் மட்டுமே, தேவகுரு. அப்படிப்பட்ட குரு பகவானே மகரம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது மகரத்துக்கு அடுத்த வீடு கும்பம், சனியோடைய வீடு. அதற்கு அடுத்தது மீனம். அதே போல மகரத்துக்கு 12ஆம் வீடு தனுசு. இந்த 2 வீடும் தனுசும் மீனமும் குருவோடைய வீடு. ஒரு சனி பகவான் கொடியவர் என்று பார்க்கின்ற பொழுது, கொடியவர் என்று அறிந்து கொண்டு பயப்படுகின்றவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, சனிய பகவான் கொடியவர் அல்ல. நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ப, நம்மளுடைய கர்மா என்றால் என்ன, நாம் செய்கின்ற செயலுக்கேற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவானை ஒழிய அவர் எல்லோருக்கும் தீமைகளோ தீங்குகளோ அசுப பலன்களையோ கொடுப்பவர் அல்ல. ஜோதிடத்தில் நிறைய பேர் சனி பகவான் பலன்கள் கெட்ட பலன்கள் என்று கூறி கூறி மக்கள் மனதில் அது பதிந்து விட்டது. சனி பகவான் என்றாலே ஒரு பயம் வந்து விட்டது. அஷ்டம சனி, ஏழரை சனி என்று ஒரு அலறல் வந்து விடுகிறது. ராசிக்கு வருகிறார் என்றார். அதே போலவே கும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கும்பராசியும் சனீஸ்வரருடைய வீடு.
கும்பராசிக்கு அடுத்த வீடு மீனம், அது குருவோடைய வீடு. கும்பராசிக்கு 12ஆம் வீடு என்றால் அது மகரம், சனியோடைய வீடு. அதற்கு பின்னால் பார்க்கின்ற பொழுது தனுசு வருகிறது. எனவே சனி பகவானுடைய வீடு மகரம் கும்பம் என்றால் அது இருபுறமும் குருவோடைய வீடு. இங்கு மகரம் கும்பம் என்று பார்க்கும்போது சனி என்பது ஒரு கிரகம்தான். அந்த ராசியாக அதை இரண்டாக பிரிக்கின்றார்கள். காரணம், ஜோதிடத்திலே மகரம் கும்பம் சனியோட வீடு என்றால் மகர ராசிக்கு மட்டும் சூரியனுடைய ஒளிப்படும், கும்ப ராசிக்கு எப்பொழுதும் சூரியனுடைய ஒளிப்படாது. ஆகையால் கிரகம் ஒன்றுதான், குரு ஒருவர் தான். ஆனால் குருவுக்கு இரு வீடு இருக்கின்றது, அது தனுசு மற்றும் மீனம் என்று நாம் நம்ம பார்த்து கொள்ளும்போது ராசி இரண்டாக இருந்தாலும் ஆனால் கிரகம் ஒன்றுதான். ஆகையால் சனி என்கின்ற கிரகம் இருபுறமும் குரு என்று இருப்பதனால் சனி இயற்கை அசுவர் என்றாலும் அவருக்கு பக்கத்தில் எப்பொழுதும் நல்லவர்கள் இருந்தால், ஒரு கொடிய மனிதருக்கு பக்கத்தில் ஒரு நல்லவன் கூடவே இருந்தால் எப்பொழுதும் தீங்கு செயல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு ஒரு அறிவுரை ஆலோசனை நல்லவர் கூறுவார், வேண்டாம், தவறு என்று. ஒரு நல்லவர் இருந்தாலே எவ்வளவு நமக்கு நல்ல யோசனைகள் சிந்தனைகள் ஏற்படும். ஆனால் குரு என்பவர் மகான், முழு சுபர். அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு தீங்கை செய்ய வேண்டிய எண்ணம் கொண்ட ஒரு பக்கத்தில் ஒரு மகான் மகரிஷி இருந்தால் எப்படி நமக்கு கெடுதலை செய்ய வேண்டும்? ஆகையால் சனி பகவான் நம்முடைய செயலுக்கேற்ப பலன்களை கொடுக்கக்கூடிய கர்மக்காரகன். குரு என்பவர் உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடிய கிரகம் என்கின்ற பொழுது குரு எப்பொழுதும் சனிக்கு நன்மையை செய்ய போதிக்க வைப்பார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது சனி பகவான் மீன ராசியிலே குருவோடைய வீட்டில் இருக்கின்றார். குருவோடைய வீட்டில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று வக்ரம் அடைகின்றார். அவ்வாறு மீன ராசியிலே குருவோடைய வீட்டிலே சனி வக்ரம் அடைவது ஜூலை 13, 2025 என்றால் நவம்பர் 28, 2025 வரை வக்ரமாக 138 நாட்கள் 138 டேஸ் அவர் வக்ரமாக இருக்கப் போகின்றார். இவற்றிலே சனிக்கு வீடு கொடுத்த குருவோடைய பார்வையும் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்கு மிதுனத்திலிருந்து அதிசாரமாக குரு வருகின்றார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது அக்டோபர் 18 இருந்து குருவோடைய பார்வையும் சனி பெறுவார். அதாவது சனி குரு பகவான் தற்பொழுது மிதுன ராசியில் இருக்கின்றவர் அதிசாரமாக ஒரு 48 நாட்கள் கடகத்துக்கு வந்து மீண்டும் மிதுனத்துக்கு வருவார். அது நான் குரு பயிற்சியிலே கூறியிருக்கின்றேன். குரு பயிற்சி பலன்களை பார்த்தவர்களுக்கு அது தெரியும், இதுவரை பார்க்காதவர் அவற்றை பாருங்கள். ஆகையால் குருவோடைய பார்வையும் சனி பெறுகிறார். இங்கு சனி வக்ரம் அடைகின்றார். பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் அடைகின்ற பொழுது தன் நிலை மாறுவார்கள். ஒரு கெட்டவன் வக்ரம் அடைகின்ற பொழுது கெட்டவன் கிட்டிடும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மைனஸ் சேர்கின்ற பொழுது ப்ளஸ் ஆகிவிடும், நெகட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிவிடும். ஆகையால் வக்ரம் அடைகின்ற கிரகம் பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகமாக இருக்கும். ராகு கேது என்கின்ற நிழல் கிரகங்கள் எப்பொழுதும் வக்ரகதியில் இருப்பார்கள். சூரியனால் வக்ரம் அடைகின்ற கிரகங்களே சனி, குரு, செவ்வாய், புதன், சுக்கிரன். சந்திரனுக்கு எப்பொழுதும் வக்ரம் இல்லை. ஏனென்றால் அவர் தேய்பிறை வளர்பிறை என்று அமாவாசையும் வருவார், பௌர்ணமி வருவார். ஆகையால் இந்த 5 கோள்கள் வக்ரம் அடைவார்கள். சனி, குரு, செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் வக்ரம் அடைவார்கள் சூரியனால். அவற்றில் ஆண்டு கோள்களிலே ஆண்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர பயிற்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவ்வாறு வக்ரம் அடைகின்ற சனீஸ்வர பகவான் 138 நாட்களில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எவ்வாறு பலாபலன்கள் கொடுக்கவிருக்கிறார் என்பதை பாருங்கள். ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் ஜூலை 13, 2025 அன்று வக்ரம் அடைவதற்குரிய பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு முழுமையான யோகாதிபதி சனீஸ்வர பகவான். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம் கோணத்திற்கும் கேந்திரத்திற்கும் அதிபதி. அவர் இப்பொழுது லாபத்தில் 11ஆம் இடத்தில் யோகமாக அமர்ந்திருக்கின்றார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஜூலை 13 அன்று அவர் வக்ரம் அடைகின்றார். பொதுவாக சனி நல்ல இடங்களில் யோகத்தில் அமைக்கக்கூடிய 3, 6, 11 அமர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பலன்களை கொடுப்பார். அதே சமயத்தில் அந்த இடங்களில் அமர்கின்ற பொழுது வக்ரம் அடைகின்ற அந்த நல்ல பலன்கள் தடைப்படும்.
ஆகையால் இப்பொழுது உங்களுக்கு 11ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருப்பது யோகம். அவ்வாறு அமர்ந்திருக்கின்ற பொழுது இப்பொழுது அவர் வக்ரமாகுவதனால் யோகங்கள் கெடுமா, தடுமா, தடைப்படுமா என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயம் அப்படி முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனெனில் சனி பகவான் உங்களுக்கு இயற்கையாக அவர் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அவர் இயற்கை அசுபர். ஆனால் ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு சனியே முழுமையான யோகாதிபதி. பொதுவாக சனி அவர் நல்ல நிலையில் நேர்கதியில் சென்றாலும் சரி, சனி வக்ரமாக இருந்தாலும் சரி, அவர் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்வார். என் அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது நான் 1996 ஜோதிடம் பயின்று வருகின்றேன், கற்று வருகின்றேன், இன்றும் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது என் அனுபவ ஜோதிடத்தில் ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் 7.5 சனி நடக்கின்ற பொழுது மிகப்பெரிய நன்மைகளையும் யோகத்தையும் வெற்றிகளையும் பெற்றிருக்கின்றார்கள். ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் சனி திசையில் பல்வேறு விதமான சாதனைகளையும் செய்திருக்கின்றார்கள். நம் அனுபவம் என்று பார்க்கின்ற பொழுது முத்தமிழ் அறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் ரிஷபராசியிலே மிருகசீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர். அவர் 7.5 சனி நடக்கின்ற பொழுதும் சனி தசை நடக்கின்ற பொழுதும் மாபெரும் வெற்றிகளை எல்லாம் பெற்றார். ஆகையால் ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு சனி பகவான் எங்கு இருந்தாலும் நன்மைகளைத்தான் செய்வார். கெடுதலில் நிச்சயம் செய்ய மாட்டார். நன்மைகளை செய்யவில்லை என்றால் கெடுதலை செய்ய மாட்டார். 8இல் இருந்தால் அப்படி என்று அஷ்டம சனி என்று பார்க்கிறோம். 8இல் இருந்தால் அவ்வாறு பார்க்கின்ற சனி பகவான் இருக்கின்ற வீடு மீனராசி. அது ஒரு உபயராசி. குருவோடைய வீடாகப்பட்ட மீனராசியில் இருக்கின்றார். குருவோடைய வீடு மீனமும் சரி, தனுசும் சரி, உபயராசி. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது மீன ராசியில் சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் தற்பொழுது மற்றொரு உபயராசி மிதுனம், கன்னி என்பதும் உபயராசி, அந்த மிதுனத்தில் அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் வீடு கொடுத்தோனும் உபயம். உபயம் என்பது போவது வருவது என்பது. சரம் என்பது பறந்து கொண்டிருப்பது. சரம், ஸ்திரம், உபயம் என்ற ராசிகளை பிரித்திருக்கிறார்கள் சித்தர்கள், மகரிஷிகள், பிருகு முனிவர். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இங்கு உபயராசியாகப்பட்ட மீனத்தில் சனி அமர்ந்திருக்கின்ற பொழுது சனிக்கு வீடு கொடுத்த குருவும் இன்னொரு வீடான மிதுனமாகப்பட்ட உபயராசியில் இருப்பதனால் இந்த வக்ரகாலமாகப்பட்டது உங்களுக்கு நன்மைகள் பெரிய அளவில் இல்லை என்றாலும் உங்களுக்கு யோகம் இருக்கின்றது. அதே சமயத்தில் கெடுதல்கள் நிச்சயம் கிடையாது. மேலும் 11ஆம் இடம் என்பது பார்க்கின்ற போது உபசயஸ்தானத்தில் வருகின்றது. உபசயஸ்தானம் என்றால் 3, 6, 10, 11 அந்த இடங்களில் ஒரு கிரகம் வக்ரம் பெறுவதும் மிகப்பெரிய யோகம். அனுபவத்தில் சொல்லியிருக்கின்றார்கள் முன்னோர்கள், சித்தர்கள், மகரிஷிகள்லாம் சொல்லியிருப்பது என்னவென்றால், அவ்வாறு பார்க்கும்போது உபசயஸ்தானத்தில் ஒரு கிரகம் வக்ரம் பெற்றால், அது அதுவும் குறிப்பாக அசுப கிரகங்கள் வக்ரை பெற்றால், அசுப கிரகம் என்று பார்க்கின்றவர்கள் சனி, செவ்வாய் மற்றும் ராகு, கேது. சூரியன் பாதி சுபர் பாதி அசுபர். இந்த சனி, செவ்வாய் இயற்கை அசுபர்கள். ராகு, கேது என்றால் ராகு, கேது எப்பயுமே வக்ரகதியில் இருக்கக்கூடியவங்க. இந்த சனியும் செவ்வாயும் 3, 6, 11 வக்ரமாக இருந்தால், 10லும் சரி 3, 6, 10, 11 வக்ரமாக இருந்தால் நிச்சயம் மாபெரும் நன்மைகளை கொடுப்பார். அது ஜாதகத்தில் இருந்தால், அந்த தசை நடந்தால் மிக மிக நல்ல யோக பலன்கள் இருக்கும். எனவே உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கும் சனி அதிபதி என்பதுனால் உபசயஸ்தானத்தில் இந்த 10ஆம் இடமும் வருவதனால் 10க்குரியவர் 11லே இருக்கின்ற நிலை. சனி பகவான் 10 அப்படிங்கிற கும்பராசிக்கும் பதிவு ரிஷபத்துக்கு, அவர் 11ல் இருக்கின்ற வக்ர நிலை நிச்சயம் இந்த காலம் 138 நாட்கள், ஜூலை 13, 2025 முதல் நவம்பர் 28, 2025 நிச்சயம் ரிஷபராசிக்கு நற்பலன்களைத்தான் கொடுப்பார். அதே சமயத்தில் உங்களுக்கு அவர் 9க்குரியவராகவும் வருகிறார். சனீஸ்வர பகவான் 9க்குரியவராக வருகின்ற அவர் வக்ரம் அடைவதனால் அந்த வீட்டுக்குரிய மகரத்துக்குரிய சில பிரச்சனைகளையும் கொடுப்பார். அவ்வாறு பார்க்கின்ற மகரத்துக்குரிய சில பிரச்சனைகள் என்று பார்க்கின்ற பொழுது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளிலே நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் உங்களுடைய ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது சனி உங்களுக்கு திசை நடந்து கொண்டிருந்தால், அந்த சனி திசையில் இப்பொழுது நீங்கள் இருப்பவராக இருந்தால் நீங்கள் பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது எச்சரிக்கையாக இந்த வக்ர நாட்களில் இருக்கின்றன. இவை 2 மட்டுமே நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகையால் 9ஆம் இடம் என்கின்ற வீட்டுக்கு என்பது பாக்கிய ஸ்தானம். எனவே உங்களுக்கு இப்போ ஒரு பூர்வீக சொத்து, அந்த சொத்து விற்றால் உங்களுக்கு லாபம், அது திடீரென்று இல்லை, நிச்சயமாக அது உங்களுக்கு வர வேண்டியது. இப்பொழுது அந்த விற்பனை செய்கின்றீர்கள், அதனால் பெரிய பொருள் ஈட்டுகின்றீர்கள், பணம் வருகிறது என்றால் அது ஒரு லாபம். ஆனால் எதிர்பார்க்கின்ற லாபம் இப்பொழுது நடைபெறுமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது, சொத்தை விற்க முயற்சிக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும்.
எனவே சொத்தை விற்பது, அவற்றை வாங்குவது போன்றவற்றில் ரிஷபராசியிலே பிறந்த சகோதர சகோதரிகள் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் கும்பத்துக்கும் அதிபதியான சனீஸ்வர பகவான் வக்ரம் பெறுவதால் தொழில் வியாபார உத்தியோகத்தில் நிச்சயம் நல்ல யோகம் லாபம் கொடுக்கும். ஆகையால் இந்த நேரத்தில் உங்களுக்கு சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் அக்டோபர் 18 முதல் சனியை 9ஆம் பார்வையாக பார்ப்பதினால் அந்த அக்டோபர் 18 முதல் உங்களுக்கு சனியோடைய நவம்பர் 28 வரை நல்ல யோக பலன்களை நீங்கள் அடைவீர்கள். இன்னும் அதிகமாக யோக பலன் சனிக்கு வீடு கொடுத்தவன் சனியை பார்ப்பதினாலும் உச்சமாக இருந்த குரு பகவான் பார்ப்பதனால் இன்னும் யோகம் இருக்கும். எனவே ரிஷபராசியில் பிறந்த தொழில் வியாபாரி என்பவர்கள் துறை ரீதியாக பார்க்கின்ற தொழில் வியாபாரம் நிச்சயம் தொழில் வியாபாரம் சனி வக்ரமாகிவிட்டார் என்று ஒரு பயம் அச்சம் போன்றவைகள் வேண்டாம். நிச்சயம் சனி பகவான் உங்களுக்கு பொருள் ஈட்டுவதிலே எந்த விதத்திலும் தடைகளை செய்ய மாட்டார். அவருடைய ஸ்தான பலம் அவ்வாறு 9க்குரியவரும் 10க்குரியவரும் 10க்குரிய தொழில் வியாபார உத்தியோகம் இன்னும் 10க்குரியது. அந்த வீட்டுக்கு அதிபதி எப்பொழுதும் உங்களுக்கு அவர் அந்த வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருப்பதனால் நல்ல யோகத்தை தான் செய்வார். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்க்கின்ற அனைத்து லாபம் விரைவாக கொடுப்பார். வேகமாக கொடுப்பது தான் வக்ர கிரகத்துடைய செயல். வக்ரம் என்பது ஒரு வேகமான வீரியமாக ஒரு முயற்சி ஒரு செயல். என்னப்பா இவன் வக்ரமாக ஆடுறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு விளையாட்டுலேயோ அல்லது ஒரு போர்லேயோ அப்படின்றால் ஆக்ரோஷம் என்பது ஆக்ரோஷமாக மிகவும் வீரமாக பண்ணுறதெல்லாம் அந்த வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தான். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும். அதே சமயத்தில் புதிய தொழில் வியாபாரம் துவங்குகின்ற பொழுது நீங்கள் முன் யோசனையுடன் செயல்பட வேண்டும். மற்றவர்களை பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் நம்பக்கூடியவர்கள், அதுதான் பிரச்சனையே. மற்ற ரிஷபராசியிலே இருக்கின்றவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களை சார்ந்து எந்த ஒரு முயற்சியும் செய்யக்கூடிய எண்ணம் கொண்ட எல்லோர் மீதும் அன்பு காட்டக்கூடியவர்கள். ஏனெனில் சந்திரன் உங்கள் ராசியிலே உச்சம், மனோகாரகன் உச்சம் பெறுகிறார். ஏன்னா சந்திரன் ரிஷபராசியில் பிறந்தால் நீங்கள் சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் உச்சம். ஆகையால் எளிதில் உங்கள் மனம் இலகிவிடும், ரொம்ப இலகிடுவீங்க. ஏன்னா சந்திரன் ஒரு இலகிய மனம் கொண்டு மனோகாரகன் உச்சம் பெற்றால் அவர் ஒரு குழந்தைக்கு இகரானவர். நீங்கள் எவ்வளோதான் வயசானாலும் உங்கள் மனம் எப்பவுமே குழந்தைத்தனமாகவே இருக்கும். எளிதிலே குடும்பத்தின் மீது பாசத்தை அதிகமாக காட்டக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கும் மகிழ்விக்குரிய மற்றவர்கள் மகிழ்ச்சியில் இன்பம் காணக்கூடியவர்கள். நீங்கள் மற்றவர்கள் சந்தோஷப்படுறதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பேரானந்தம் கிடைக்கும். அவங்களுக்கு ஆனந்தம், அது உங்களுக்கு பேரானந்தம். அப்படிப்பட்ட மனம் கொண்டவர்களே ரிஷபராசியில் ஆடம்பர பிரியர், மிக ஆடம்பரமாக வாழக்கூடிய ஆசை. ஒரு பேனா உங்களுக்கு இப்படி இருந்தால் போதுமா அப்படின்னா நிச்சயம் போதவே போதாது. அடுத்த இன்னொரு பேனா வாங்கணுன்ற ஆசை இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரே பொருள் உங்கள் வீட்டில் 2 பேருக்கும் வாங்கிட்டு வந்தால் அந்த பொருளும் மீதும் உங்களுக்கு ஒரு அன்பு காட்டக்கூடிய, எனக்கு கொடுக்க மாட்டாங்களா அது நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களே ரிஷபராசி. அது சுக்கிரனுடைய ராசி, சந்திரன் உச்சம் பெறுவதனால. இருப்பினும் இப்பொழுது இந்த நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்கிற போது கவனம் தேவை. அடுத்ததாக உத்தியோகத்தை பொறுத்தவரை எந்த விதத்திலும் பிரச்சனைகள் இல்லை. நல்ல ஒரு ஏற்றமான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அது யோகாதிபதியாக சனி யோகாதிபதியாக வருவதினால் இந்த நேரத்தில் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய காலம். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக சனி பகவானுக்கு 3, 6, 11 இருந்தால் தான் யோகம். அப்படி பார்க்கும்பொழுது அவர் இந்த வாட்டி 3க்குன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு 3க்கு வரார், அது சனியோடைய வீடு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ஆகப்பட்ட உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரார், அது சனி யோகாதிபதி ரிஷபராசிக்கு. அடுத்து 6ஆம் இடம்னு பார்த்தீங்கன்னா அது துலாம் ராசி என்ற உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரனுடைய இன்னொரு வீடான துலாம் ராசிக்கு வரார். ஆகையால் சுக்கிர பகவான ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் 6, 11க்கு வரார், தான் சொந்த வீட்டான மகரத்துக்கு 3க்கு வரார், மற்ற ராசிகளுக்கெல்லாம் வேலை காட்டுறார். ஆகையால் இப்போது ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்திலும் நன்மையும் யோகம் தான் இருக்குது. அவர் கடமைப்பட்டவர் ரிஷபராசிக்கு யோகத்தை செய்ய வேண்டும் என்று. எனவே உத்தியோகத்தில் நிச்சயம் உயர்வுத்தான் வெற்றித்தான் உங்களுக்கு இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது குடும்பம், அந்த இடத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வக்ரமாக உங்கள் ராசியை பார்க்கின்றார் சனி பகவான். மனதிலே ஒரு விதமான சந்தேகத்தை கொடுப்பார். எப்பொழுதும் எல்லோருக்கும் எளிதாக மனம் விட்டு எல்லாத்தையும் பழகக்கூடிய நீங்கள் இப்பொழுது ரகசியமாக இந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேசாமல் இருக்க வேண்டும். மனதில் இருப்பதெல்லாம் வெளிப்படையாக பேசினீங்கன்னு வச்சுங்க, உங்கள் குடும்பத்திலே கலகத்தை உண்டாக்கக்கூடிய விஷயமாக அது அமைந்து விடும்.
யாரையும் குறை கூறாதீர்கள், யாரையும் கேலி செய்யாதீர்கள். ஏனென்றால் வக்ரமாக சனி உங்கள் ராசியை பார்க்கின்றார். இப்போ இது வரைக்கும் நம்ம சொன்னது தொழில், வியாபார, உத்தியோகத்தில் அவர் ஸ்தான பலத்தை பார்த்தோம். இப்போ சனியுடைய பார்வை பலம் எப்படி இருக்குது? சனி வக்ரமாக உங்கள் ராசியை பார்ப்பதனால் மனதை போட்டு குழப்பி விடுவார், சஞ்சலங்களை கொடுப்பார். இது செய்யலாமா, அது செய்யலாமான்ட்டு வக்ர புத்தின்னு சொல்லுவோம் தெரியுங்களா? வக்ர புத்தினா நான் ஏன்பா ஒழுங்காக தானேவா போய்கிட்டு இருந்தேன், ஏன்பா திடீர்னு அந்த மாதிரியான ஒரு செயலை செஞ்சேன்ட்டு சில பேரை நம்ம சொல்லுவோம். நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, ஏன் அந்த ரிஸ்க் எடுத்த அப்படின்னு சொல்லுவோம். அதை மாதிரி செயல்கள் செய்கிறது இயற்கையாக நடந்து கொண்டிருப்பது. ஒழுங்காக போய்கிட்டு இருக்கின்ற பிஸ்னஸில் நீ எதுக்கு அந்த முடிவை எடுத்த அப்படின்ட்டு. ஆனால் முடிஞ்ச பிறகு ஆலோசனைக்கும் நமக்கு ஏன் செஞ்சேன்ட்டு ஒரு கேள்வி கேட்குறதுக்கும் 1000 பேர் பின்னால் இருப்பாங்க. முன்னால் யாரும் நம்ம கூட வர மாட்டாங்க. நான் போய் மோதி பார்க்கலாம், நான் அந்த ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லும்போது சொல்ல மாட்டாங்க. வெற்றி அடைந்தால் பாராட்டுகளையும் செய்ய மாட்டார்கள், தோல்வி அடைந்தால் முதல்ல வந்து கேலி கிண்டலை செய்யக்கூடிய சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் ரிஷபராசி சகோதர சகோதரிகளை மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். வக்ரமாக உங்கள் ராசியை பார்க்கிறார். அதுக்கு அடுத்ததாக சனியோடைய உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான கன்னி ராசியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையா கன்னி ராசி குழந்தைகள், புத்திரஸ்தானம், பூர்வீக ஸ்தானம். ஆகையால் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் ஏற்படும். அவற்றில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தாய் சொத்து, தந்தை சொத்து என்ற விஷயத்தில் மட்டுமல்லாமல் உங்கள் சொத்தில் மீதும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் கல்வியிலும் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். இது ஒரு பொது பலன்தான். அவங்களுக்கு ராசி இருக்குது உங்கள் குழந்தைகளுக்கு. ஆனாலும் அவர்கள் கல்வியிலே உங்களுக்கு கவலை வரலாம், அவர்களுடைய செயல்களிலே உங்களுக்கு ஒரு கவலை வரலாம். ஏனென்றால் வக்ரமாக சனி 5ஆம் வீடான கன்னி ராசியை பார்க்குறார். அதுக்கு அடுத்தா பார்க்கும்பொழுது சனியுடைய 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடாகப்பட்ட தனுசை பார்த்து அது நல்லது. ஏனென்றால் 8ஆம் வீடு அப்படின்றது குருவோடைய வீடு. அந்த வீட்டை பார்ப்பதினால் அந்த வீடு குருவோடைய வீடு உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரனுக்கு ஜென்ம பகை குரு. அவர் உங்களுக்கு ஒழுங்காக இப்போ வந்து வேலை செய்வார். இப்போ தான் இந்த வகர காலங்களில் தான் 2ல் இருக்கிற குரு நல்லா யோகத்தை கொடுப்பார். காரணம் குரு 2ஆம் வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு அவர் விரும்பி யோகத்தை செஞ்சிட மாட்டார், விரும்பி ஒரு பணத்தை கொடுக்க மாட்டார். பகை கொண்டவர் அல்லவா அவர் உங்களுக்கு எப்படி யோகத்தை செய்வார், மனம் விரும்பி எப்படி செய்வார். ராசிக்கதிபதி சுக்கிரன் அசுர குரு, ஆனால் குருவோ தேவகுரு, ஜென்மப்பகா. நீங்கள் இந்தியானா அவர் பாகிஸ்தான், சரி அவர் இந்தியானா நீங்கள் பாகிஸ்தான் எடுத்துக்கணும். எப்படியோ ஒன்று உங்களுக்கு அவருக்கும் ஆகவே ஆகாது. அவர் 2ல் இருந்தால் எப்படி உங்களுக்கு யோகத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார். ஆனால் இப்போ கொடுப்பார். காரணம் சனி அவர் வீட்டுக்கு குருவோடைய வீட்டில் இருந்து அவர் வக்ரமாகணும். 10ஆம் பார்வையாக சனி வந்து இன்னொரு வீடான குருவோடைய வீடான தனுசை பார்க்குறதும் குரு மீது ஒரு தன்னுடைய ஒரு விரிவான ஒரு விஷயத்தில் ஒழுங்காக நீ பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்ல வைப்பார். நான் முன்னுரையில் குருவுக்கும் சனிக்கு எப்படி வந்து அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், எப்படி அவங்களுக்குள்ள உறவு இருக்குன்றதை சொல்லியிருக்கேன். சனிக்கு 2 புறமும் குருவோடைய வீடு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிட விஷயத்தை குறிக்கிறேன். முன்னுரையை கேளுங்கள், விரிவாக கூறியிருக்கின்றேன். ஆகையால் இப்போ குரு 2ல் இருக்கிறவர் 8ஆம் வீடை பார்க்கறதுனால ரொம்ப ப்ரிஸ்டேஜை கொடுத்து யாரா உங்களுக்கு கொடுக்குறேன்னு இந்த செய்யி நான் உங்களுக்கு இது கிடைக்கும்னு சொன்னாலும் நீங்கள் வேணாம்ப்பா போப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களாம் குரு இப்போ ஒழுங்காக அவரே எல்லாம் முன் வந்து செயல்வார். 2ஆம் இடத்துல இருக்கிற குரு நல்ல யோகத்தை கொடுப்பார். ஆகையால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மனசை குழப்பிக்காதீங்க. மேலும் குழந்தையோடைய கல்வியிலே கவனத்தை செலுத்துங்க. பூர்வீக சொத்து ஏற்கனவே வாங்கின சொத்து, அதில் வந்து அதை நீங்கள் விற்பனை செய்யும்போது எச்சரிக்கையாக இருக்கும். புதிதாக நான் சொத்து வாங்கும்பொழுது கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த 5ஆம் இடம் சொத்துக்குரிய இடம் அப்படின்ற பார்க்கறதுனால புதிதாக ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம்லாம் இப்போ வந்து கொடுத்துருந்தா வாங்கலாம் அப்படின்னு முயற்சிக்கின்ற பொழுது அதில் எதனா வில்லங்க இருக்கா, நல்ல ஒரு வழக்கறிஞர்கிட்ட ஆலோசனை செஞ்சு வாங்கணும். அவன் சொன்னான் இவன் சொன்னான்ட்டு யார்ட்டையும் கையெழுத்தில் வந்து டாக்குமெண்ட் யாருக்கும் ஜாமீன் எதுவும் போட்டுறாதீங்க. அதெல்லாம் போட்டிங்கன்னா அவன் கட்டாமல் ஓடி போயிடுவான், நாம் தான் அதுக்கு கட்டிக்கிட்டு இருக்கணும். எனவே இந்த காலங்களில் மற்றவர்களுக்காக உதவி செய்கிறேன் என்று வங்கியிலோ அல்லது கடன் வாங்கி கொடுப்பதிலே நீங்கள் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுவது வேண்டவே வேண்டாம். சொத்து விஷயத்தில் கவனம். விற்பனையாக இருந்தாலும் சரி, வாங்குவதாக செய்தாலும் கவனம். உங்கள் மனதை குழப்பக்கூடிய வக்ர எண்ணங்களிலே அகற்றிவிடுங்கள். தினந்தோறும் யூடியூபை பார்க்கின்றவர்கள் தியான முறைகளை பயன்பற்றுவது, சாமி பாடல்களை அனுமன் சாலிசா தினமும் கேட்க வேண்டியது நல்லது. மனம் ஒரு நிலை கொண்டு வர வேண்டும். இந்த காலங்களிலே சில மனதிலே குழப்பங்கள், சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இதெல்லாம் சனியுடைய பார்வையால். இருப்பினும் தொழில், வியாபார, உத்தியோகத்தில் எந்த விதத்திலும் சனி உங்களுக்கு கெடுதலை செய்யாமல் நிச்சயம் யோகத்தைத்தான் செய்வார். உபதேஸ்தானமான 11ஆம் இடத்தில் சனி வக்ரமாக இருப்பதினால். ஆகையால் உங்களுக்கே வெற்றி. நலம் பெறுக, வளம் பெறுக.
இதுவரை நாம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று மீனராசியில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் வக்ர நிலை பெறுவதற்குரிய பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் சனி வக்ர காலங்களில் அகலவலமான மேன்மைகளையும் நன்மைகளையும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.